Hi everyone, welcome back to Chart English YouTube channel. Today I am going to discuss with you on a useful topic which we are using in our day-to-day life. So we usually ask one thing owner. ஒரு பொருளோட ஓனர் யாருன்னு நம்ம கேட்போம். அது இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்ன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு பொருளோட ஓனர் யார் அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம whose என்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எந்த பொருளை கேட்க போறோமோ அந்த திங் வரணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா is யூஸ் பண்ணணும். ஒரு திங் பக்கத்துல இருக்கு அப்படின்னா நீங்க this யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு பொருள் தூரமா இருக்குன்னா நீங்க that யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் யாருடையது அப்படின்னு கேக்குறதா இருந்தா whose pen is this அப்படின்னு கேட்கலாம். இது என் பக்கத்துலயே இருக்கு. சோ இத என்ன சொல்லலாம், நான் this யூஸ் பண்ணி சொல்லலாம். whose pen is this. அதுவே தூரமா நான் வச்சிட்டேன் பாருங்க. அது யாருடையது அப்படின்னு கேக்குறதா இருந்தா whose pen is that அப்படின்னு கேட்கணும். So இந்த book யாருடையது, இந்த book யாருடையதுன்னா whose book is this அப்படின்னு கேட்கலாம். அதுவே தூரமா வச்சிட்டு அது யாருடையது அப்படின்னு கேக்குறதா இருந்தா whose book is that அப்படின்னு கேட்கலாம். So இந்த wallet யாருடையது அப்படின்னு கேக்குறதா இருந்தா whose wallet is this. அதுவே தூரமா இருந்ததுன்னா whose wallet is that அப்படின்னு கேட்கணும். So இது for example my name is Ashok. இது அசோக் உடைய பென், அசோக் உடைய wallet அப்படின்னு சொல்றதா இருந்தா this is Ashok's நேம் பக்கத்துல நம்ம apostrophe போட்டு s போடணுங்க. அதுவே சொல்லும்போது s மட்டும் சேர்த்து சொன்னா போதும். ஒரு பொருளுடைய ஓனர் இவங்க தான் சொல்றதா இருந்தா நேம் யூஸ் பண்ணா கம்பல்சரி நம்ம s யூஸ் பண்ணி சொல்லணும். சொல்லும்போது s மட்டும் வரும், பட் நம்ம எழுதும்போது apostrophe யூஸ் பண்ணணும். This is Ashok's pen. This is Ashok's book. This is Ashok's book. This is Ashok's wallet அப்படின்னு சொல்லலாம். அதுவே தூரமா இருந்ததுன்னா that is Ashok's pen அப்படின்னு சொல்லலாம். That is Ashok's book அப்படின்னு சொல்லலாம். That is Ashok's wallet அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருள் பக்கம் இருந்தா this யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பொருள் தூரமா இருந்ததுன்னா that யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. Thank you, bye. We will see in the next video.